என்ன ட்ரிக்ஸா தண்ணி குடுத்தணும் போயிட்டாங்க. இதுதான் உமா மேல நெறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்ம சீரிஸ்ல எபிசோட் 4ல இருக்கோம். சம்சாரம் அது மின்சாரம்னு சொன்னதுமே, ஒண்ணு விசு, இல்ல கண்ணம்மா. இவங்க 2 பேர் தான் ஞாபகம் வருவாங்க. ஆனா எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்கிற உமா தான் இங்க ரியல் ஹீரோ. மாமனாருக்கும் புருஷனுக்கும் சண்டை. வீட்டுக்குள்ள ஒரு கோடு வந்துருச்சு. இந்த கேரக்டருக்கு அது லேட்டா தான் தெரியும். ஆனா கத்தி கூப்பாடு போட மாட்டாங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவையும் தெரிஞ்சுப்பாங்க. லீடர்ஷிப். 2வது வீட்ல நெறைய பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காம அழகா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தங்க ப்ராப்ளமா சால்வ் பண்ணி வைக்கிறதுல தான் இந்த பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை பார்க்கலாம். என்ன சார் செய்யுது? எங்க வீட்டுல பலவிதமான வண்டிங்க ஒன்னொன்று ஒரு ரூபத்துல ரிப்பேர் ஆகி நிக்குது. எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். முதல்ல அனுப்ப வேண்டிய வண்டி உங்க மருமக சரோதா. புருஷன் மேலேயும் தப்பு இருக்கு. ஆனா பேசி புரிய வைக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாதுன்னு அவர் மேல உள்ள தப்ப அவராவே புரிஞ்சுக்க வைப்பாங்க. இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு நடுவில் கோர்படி விட்டுக்க மாட்டீங்கல்ல. எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட் சீன்ல எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டு இவங்க ப்ராப்ளமை கொண்டு வருவாங்க. அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சராசரி ஹவுஸ் ஒய்ஃபா யோசிக்காம அவங்களுடைய செல்ஃப் கேரையும் யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த இடத்துல யாராலையும் உமாவை எதிர்த்து பேசவும் முடியாது. நாம பேச வேண்டிய விதத்துல பேசினா எல்லாருமே நம்ம பேசுறதை கேட்பாங்கன்னு நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே சொல்லி கொடுத்துருப்பாங்க உமா. செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருக்கணும், செல்ஃப் கேரும் இருக்கணுன்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. குடும்பத்துக்கு ஹெட்டா அம்மையப்பன் இருந்தாலும் அவர் எடுத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்க எடுத்து அதை சரி பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலாக இந்த கேரக்டரை ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில். உங்களுக்கு இந்த படத்தில் எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.